ரத்து செய்யப்படுகிறது. பள்ளிக்கூடம் திறக்கிற நாள் ஜூலை 15 ஒத்திவைக்கப்படுகிறது. சமச்சீர் கல்விக்காக அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் விநியோகிக்காமல் பழைய பாடத்திட்டங்களையே பின்பற்ற வேண்டும் என்ற அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்கிறது. பழைய பாடத்திட்டத்தின்படி புத்தகங்கள் அச்சடிப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்கிற காரணத்தால் 15 நாட்கள் கழித்து பள்ளிக்கூடம் திறக்கும் என்று அறிவித்திருக்கிறீர்களே, இதிலே அணுவளவாவது நியாயம் இருக்கிறதா? சமச்சீர் கல்வி என்பது தமிழ்நாட்டை புதுக்குவதற்கு, தமிழ்நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்ல, ஒரு சமத்துவ சமுதாயத்தை சாதிப்பதற்கு காலம் தந்த கொடை சமச்சீர் கல்வி திட்டம். வலியோருக்கு வெளியோருக்கு ஒரே கல்வி. பொள்ளாச்சி மகாலிங்கம் பேரனுக்கும் ஒரே கல்வி. பொறிக்கடலை தின்ன முடியாமல் எங்கள் ஊரில் இருக்கிற பொக்கைவாய் கிழவியினுடைய பேரனுக்கு ஒரே கல்வி. முதலமைச்சர் அவர்களை நீங்கள் படித்த சர்ச்சு பார்க்கு கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைக்கு ஒரே கல்வி. திருமானூர்ல இருக்கிற அரசு பள்ளியில பயிலுகிற மாணவருக்கு ஒரே கல்வி, ஒரே சிலபஸ். ரத்தம் சிந்தி சாதிக்க முடியாத புரட்சியை கலைஞர் சாதித்தார். அவர் பெரிய சாதனை. அது திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் இந்த பயில பேசல. அதுக்கு நான் தான் வர வேண்டியது. எங்க இடம் விழுந்தாலும் நான் தான். கலைஞர் ஆட்சி இமாலய சாதனை சமச்சீர் கல்வி. வாசனுக்கு பிள்ளைக்கு ஒரு கல்வி, திருமானூர் ராஜேந்திரனுக்கு மகனுக்கு ஒரே கல்வி. ஒரே கல்வி, ஒரே சிஸ்டம், சமச்சீர் கல்வி. அற்புதமான திட்டம். இது கலைஞர் கண்டுபிடிச்சதில்லை. முத்துக்குமரன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஈடற்ற அறிஞர் முத்துக்குமரன், அதே திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் ஞானம் அறிவியல் தமிழில் 1000 முறை கண்ட பெருமகன் குலோத்துங்கன் என்கிற பெயரால் கவிதை எழுதி என்னை ஆட்கொண்ட வழக்கத்திற்குரிய அறிஞர் வாசை குழந்தைசாமி, அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் போன்ற அறிஞர் பெருமக்கள் கொண்ட குழு கூடி இப்படி ஒரு கல்வி திட்டத்தை கலைஞர் சர்க்காருக்கு பரிந்துரை செய்து ஆகக்கூடிய செலவுகளை எல்லாம் கலைஞர் ரொம்ப யோசித்து, தம்பி தங்கம் தென்னரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது விரைவுபடுத்தி புத்தகங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு விநியோகம் செய்ய வேண்டிய வேளையில் ஆட்சி மாறி அந்த புத்தகங்களை விநியோகிக்க வேண்டாம் என்று சொல்லி, நான் படித்த பள்ளிக்கூடம் சென்ட் மேரிபுரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தமிழ்நாட்டில் முதல் பள்ளிக்கூடம். போன வருஷம் ஜோஸ்ரியா SSLC-ல 496 மார்க் வாங்கி முதல் இடத்துக்கு வந்த ஸ்கூல் தான் படிச்ச ஸ்கூல். அதே ஜோஸ்ரியா இப்ப 1180 மார்க் வாங்கிட்டான். அந்த பள்ளிக்கூடத்துல இன்டர்நெட்ல இந்த சிலபஸ் எல்லாம் எடுத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்தை பாதி முடிச்சுட்டாங்க. பாதி முடிச்சாச்சு. ஹையர் செகண்டரி மாணவர்களுக்கு பாதி கல்வி முடிச்சாச்சு. இத நம்பி வெற்றி, கோனார், ராஷன், கைடு எல்லாரும் கைட போட்டு குவிச்சு எந்த கைடு நீ பயன்படுத்த முடியாது. அரசாங்க படமும் 500 கோடி நட்டம், கைடு போட்டவனுக்கு 500 கோடி நட்டம். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் யாரு கைடு பண்றாங்கன்னு தெரியலையே, உங்களை யாரு கைடு பண்றாங்க? சோதானம் அவன் தான் சமச்சீர் கல்வி ஒத்துக்கிட மாட்டான். நடைபெறுகிற ஆட்சி சுங்காட்சி, புரிந்து கொள்ளுங்கள். நடைபெறுகிற ஆட்சி சுங்காட்சி. தமிழனுடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்டெடுக்க இனிமேல் வாய்ப்பில்லை. சமச்சீர் கல்விக்கு சமாதி கட்டிவிட்டார். கைடு மாணவர்களுடைய கல்வி 15 நாளைக்கு தள்ளி போயிடுச்சு. கோடை காலம் போய் வசந்த காலம் வருகிற காலம் தான் ஜூன் திங்கள் 3. பிரிட்டிஷ்காரர் ரொம்ப யோசிச்சு அந்த தேதியில் அறிவிச்சான். கோடை காலம் போய் வசந்த காலம் வருகிற பொழுது மாணவர்கள் உற்சாகத்தோடு பள்ளிக்கு கல்வி தேட வருவாங்க. அந்த காலத்தில் படிக்கிற கல்விதான் நெஞ்சில் நிற்கும் நிலைக்கும். இந்த 15 நாளுக்கு நீ சப்ஸ்டிட்யூட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏப்ரல் 15 கோடை காலத்துக்கு பிறகு 15 நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணா அப்போது கற்கிற கல்வி அவனுடைய நெஞ்சில் நிற்காது. இது இளைய தலைமுறைக்கு, மாணவ சமுதாயத்திற்கு ஜெயலலிதா செய்திருக்கிற பச்சை துரோகம்.
ஆகவே இந்த சமச்சீர் கல்வியை ரத்து என்பதை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்று திருமானூர் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் முதலமைச்சருக்கு தெரிவித்துள்ளது.